மூட்டு சிரட்டை வர்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கால் மூட்டு அடங்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டதுனால வரக்கூடிய வர்மமும் வலியும் வந்து பார்த்தீங்கன்னா சரியே ஆகாம ரொம்ப நெடுங்காலமா உள்ள பிரச்சனை ஒரு வலியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா வலிக்கக்கூடிய இடங்கள்ல அதிகமா ப்ரெஷர் கொடுத்து தடவக்கூடாது. சரி, இப்போ நீங்கள் பார்த்த பூட்டு முறை அப்படிங்கிறது நம்ம மூட்டு சிரட்டை வர்மம், கால் மூட்டு அடங்கல் இதிலெல்லாம் பாதிக்கக்கூடிய பூட்டு முறை இப்போ நம்ம பார்த்தோம். இதில் நம்ம காலில் எப்படியெல்லாம் அடிபடும், அதுக்கடுத்தால என்ன மாதிரியெல்லாம் அதில் பாதிப்பு வரும், இதில் தேய்மானம் எப்படி இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல காலில் வலி வந்தது, முட்டில் வலி வந்ததுன்னா எப்படி நம்ம வர்ம புள்ளிகளை ஆக்டிவேட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூட்டு சிரட்டை வர்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த பகுதியிலலாம் இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த மூட்டு சிரட்டை எப்படி வச்சு பிடிச்சா தெரியும். இந்த சிரட்டை வந்து ரோல் பண்ணக்கூடிய இடம் 4 இடம். இந்த சைடில் இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த 4 இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு சிரட்டை வர்மம் இருக்குது. கால் மூட்டு அடங்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஒரு நரம்புகள்லாம் போகக்கூடிய ரூட் இருக்கும்ல, அதுக்கு ரெண்டுக்கும் சென்டரில் இப்படி பிடிக்கும்போது இப்படி வரும். சரிங்களா? இந்த வர்மத்தில் தான் நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இதில் அடிபட்டுன்னு சொன்னால் என்ன மாதிரி பாதிப்பெல்லாம் இருக்குன்னா வலி இருக்கும். இப்போ அடிபடுறது எப்படியெல்லாம் படுது அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது படிக்கட்டில் ஏறும்போதோ நடைகளில் ஏறும்போதோ இடிச்சிக்கலாம் காலை, பைக்கில் ஏறும்போது காலை முட்டு இடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஏதாவது வெயிட்டை தூக்கும் போதோ இல்லை தவறி கீழே விழுந்து முட்டை கொண்டு ஊனிங்க அப்படின்னு சொன்னாலும் இடிச்சிக்கலாம். இப்போவும் இதில் அடிபட்டது அப்படி தான் பட்டுது. நம்ம இப்போ அந்த பூட்டு போட்டோம்ல, அந்த பூட்டில் வந்து முட்டை கீழே ஊனும் போது இதில் அடிபட்டு ரத்தம் கட்டியிருக்கு. இந்த அடிபட்டதுனால வரக்கூடிய வர்மமும் வலியும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்திலே சரியாயிரும். அதுக்கு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது வந்து சிவியராக இருக்குது, இதில் வந்து இன்ஜுரி இருக்குது, எலும்பு உடஞ்சிருக்கு, இல்லைன்னு சொன்னால் உள்ள ஜவ்வு வந்து விட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம உடனே வந்து சர்ஜரி லெவலுக்கு கிளியராக பண்ணணும். அது வேற இது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அடிபட்டு ரத்தக்கட்டு இருக்குது, வீங்கி இருக்குது, ஒரு வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் 7 நாள் 8 நாள்லேயே சரியாக போயிடும். ஆனால் இதில் சரியே ஆகாமல் ரொம்ப நெடுங்காலமாக உள்ள பிரச்சனை ஒரு வலியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படி வருது, எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், உடல் எடை கூடல் இருக்கிறதுனால வரும். நம்ம பாடி வெயிட்டு கூடுதல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு இந்த முட்டு வலி வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இந்த நின்றுக்கிட்டே நிறையா வேலை செய்வாங்க, ஜவுளி கடையில் வேலை செய்கிறது, இல்லைன்னு சொன்னால் நிறையா இந்த வேலைகள் வந்து நின்றுக்கிட்டே பண்ணுவாங்க. அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கும் இந்த மூட்டு வலி ரொம்ப பெருசாக வரும். அதுக்கு பிறகு நிறைய அந்த சைக்கிளிங் பண்ணக்கூடியவங்க, ரன்னிங் பண்ணக்கூடியவங்க, அதிகமாக ஓடி சாடி வேலை செய்யக்கூடியவங்க, வெயிட்டு தூக்கக்கூடியவங்க, இந்த நம்ம பாடி பில்டிங் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் வரும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3-4 காரணங்கள்ல வரன்னு வச்சுருங்களோம். இதுதான் வந்து நாள்பட்ட விளையாட்டு இருக்கும், தீரவும் செய்யாது, அதை இழுத்துட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன மாதிரி சிகிச்சை முறை இருக்குது, எப்படி உணவு முறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம முட்டு வலிக்கெல்லாம் ஒரு சிகிச்சை முறை பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வர்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வர்ம சிகிச்சையில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர்மம் எங்கேருந்து நம்ம அளவெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு 4 விரலுக்கு மேலே ஒரு வர்மம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிகால் நரம்பு நேரடியாக வந்து வரக்கூடிய ஒரு இடம். இப்போ இந்த காலை எப்படி மடக்கி ஒரு 4 விரலுக்கு மேலே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் வில் வர்மம். இந்த வர்மத்தை நீங்கள் கரெக்டாக ஐடென்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த நரம்பு நேரே வந்து இதில் சேரும். இதில் சேரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது அசைச்சு இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இந்த இடத்துல நம்ம கைக்குள்ள அந்த நரம்பு இருக்கிறது தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்மத்தில் இருந்து அப்படியே வந்து குளிர்ச்சி வர்மம் இந்த இடத்துல. அதுவும் அளவு எடுக்கிறது எப்படின்னு கேட்டால் காலை மடக்கி வச்சுக்கிட்டு கரெக்டாக 4 விரல் வச்சு எடுக்கணும். இப்போ நீங்கள் இப்படி வச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அளவு தப்பாக போயிடும். காலை மடக்கி வச்சுட்டு கரெக்டாக 4 விரலுக்கு மேலே இந்த குளிர்ச்சி வர்மத்துலேயும் இது பண்ணணும். அதுலேயும் நீங்கள் இந்த காலை இப்படி அசைக்கும் போது விரலில் இருக்கிறது தெரியும். இதுக்கு நடுவில் தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். இந்த வர்மம் ஒன்று, இது ஒன்று,
அப்புறம் இந்த இடத்துல 4 வருமத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். அப்புறம் சென்ட்ரு. வலியை தீக்கிறதுக்கு தான் இந்த வரும சிகிச்சையே. ஆனால் வலிக்கக்கூடிய இடங்களில் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து தடவக்கூடாது. சரிங்களா? அதுலேயும் நீங்கள் அடிபட்டு ரத்தக்கட்டு இந்த மாதிரி எதாவது இருந்துன்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் மேலண்டால் எண்ணெய் போடலாமே தவிர இருத்தி தடவவே கூடாது. நாள்பட்ட வலிக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஓரளவுக்கு செய்யலாம். இந்த முட்டு சிரட்டையிலேருந்து 4 விரலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா குதிரை முக வருமம். இந்த எலும்பு கூடி இருக்கும்ல கரெக்டான அந்த இடத்துல இந்த வருமத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். அதே போல் இந்த முட்டு சிரட்டையிலேருந்து இந்த சைடில் 4 விரலுக்கு மேலே நாய்த்தலை வருமம் இந்த இடத்துலையும் இருக்கணும். இந்த 2 வருமம், இந்த 4 வருமம் இதை ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வருமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே நம்ம கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸு 3 தடவை அப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் வந்து மேல் கீழ் அப்படியே மேல் கீழ் இப்படி தடவி விடணும். இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும். அப்புறம் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி விடக்கூடியது. இப்படி கிட்டத்தட்ட 3 முறை பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல பல்ஜாகி அப்படி இருக்குதுன்னு சொன்னால் தான் ஆரோக்கியமாக ரத்த ஓட்டங்கள்லாம் வருது, நரம்புகள்லாம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இது சப்பி போய் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இதை வச்சே நம்ம அவங்க கால் என்ன தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுலேயும் குதிரை முக வர்மத்துலேயும் சுழற்சி பண்ணணும், நாய்முக வர்மத்துலேயும் சுழற்சி பண்ணணும், அதுக்கடுத்தால இங்கேயும் சுழற்சி பண்ணணும். இது வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி பண்ணிக்கிட்டு இந்த சைட்லேயும் அப்படி பண்ணிக்கிட்டு இது 3 தடவை பண்ணணும். நல்ல குளிராக எண்ணெய் போட்டுக்கணும். எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆற்றலை கடத்துறது, இதை வந்து சங்கிலி தொடர் முறை அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்படி முட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் கரெக்டாக பண்ண முடியாது. அந்த மூட்டு சிரட்டை வந்து அசையாது. நம்ம பண்ணும்போது வந்து மூட்டு சிரட்டை அங்கேயும் அசையக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பொசிஷனில் இருக்கணும். அப்போ இப்படி இருக்கிறது அது கரெக்டானதாக இருக்கும். சங்கிலி தொடர் முறைன்னா இப்படி வச்சு நம்ம பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே இங்கே கொண்டு வந்து இதில் வந்து அப்படியே ஒரு ரொட்டேஷன் ஒன்று அப்படியே கொண்டு போய் கீழே நாய்முக வர்மத்துக்கு மேலே போகணும். மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்து அடுத்தால இங்கே ஒன்று அப்படி இதை தொடர்ச்சியாக திரும்ப செய்கிறதுனால இதை சங்கிலி தொடர் முறைன்னு சொல்லுவோம். இப்படி வந்து கிட்டத்தட்ட 21 முறை பண்ணணும். அடியில் இந்த விரல் வந்து அடியில் பிடிச்சிருக்கணும். அப்போ தான் அது சரியான ஒரு அணுகுமுறையாட்டு வரும். சரிங்களா? இது குளிர எண்ணெய் போட்டு செய்யணும். எண்ணெய் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு ஸ்லிப் ஆகாது. எண்ணெய் போட்டு பண்ணணும், நல்லா குளிர எண்ணெய் போட்டு பண்ணணும். அது ஒரு 21 முறை பண்ணிக்கிட்டு நல்லா எண்ணெயெல்லாம் போட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டு கடைசியில் முடியும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ காலை வந்து ஃப்ரீயாக விட சொல்லிக்கிட்டு காலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அசைச்சோம் அப்படின்னு சொன்னால் இப்படி அசைக்கும் போது இந்த தொடை வந்து அசையும். இந்த கால் இப்படி நம்ம இது பண்ணும்போது சேக் ஆகும். அப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி வச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி லைட்டாக அப்படி இழுத்து விடணும். யாரையாவது ஒரு ஆளை பிடிக்க சொல்லணும். இப்படி நாடிலேயோ தலையிலையும் கை வச்சு அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்புறம் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இங்கே இந்த குதிகால் நரம்போட சேர்த்து ஒரு பெருவரலையும் இந்த விரலையும் வச்சு அப்படி பிடிச்சிக்கணும். இங்கே அந்த பெருவரலோட சேர்த்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அப்படி அசைச்சு பார்த்துட்டு கால் ஃப்ரீயாக இருக்கா அப்படி வச்சுட்டு ஒரு 21 முறை 1 2 ரொம்ப பலம் கொடுத்து இழுக்கக்கூடாது. நார்மலாக 3 4 5 அப்படி ஒரு 21 முறை இழுத்து விடணும். அப்படி இழுத்து விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை கால் பிசைஞ்சிருந்தாலோ இல்லைனா வேறு ஆங்கிளில் இருந்தாலோ ஏதாவது ஜவ் என்னதான் உரசிக்கிட்டு இருந்தாலோ இது கரெக்டான முறைக்கு கால் வந்துடும். குறிப்பாக நம்ம இந்த கையை பிடிச்சி இப்படி இழுக்கிறேன்னு வச்சுருங்களோம், இந்த 2 கைக்கும் இதுக்கும் இடையில ஒரு கேப் வருது பார்த்தீங்களா, அப்படி கேப் வருது இல்லை, இது வந்து காலில் நடக்கணும். அந்த அளவுக்கு இழுக்கணும். அதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்படி வச்சுட்டு 1 2 3 4 அப்படி 21 முறை இழுத்து விடணும். இதுக்கு வந்து இன்னும் அடிபட்டு ரத்தக்கட்டு நிறையா இருந்தது உள்ளே ஏதாவது இருந்துன்னு சொன்னால் ஒரு 10 போடக்கூடிய முறை இருக்குது. அது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு முறை தான். ஆனால் இதை பண்ணும்போது நிறையா எண்ணெய் போட்டு செய்யுங்க. எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா வர்ம சிகப்பு தைலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு எண்ணெய் இருக்குது. அதுவும் எப்படி காய்க்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு வீடியோவில் நாங்கள் போடுறோம். குறிப்பாக அந்த மாதிரி 108 வர்ம அடிபடுறதுலையும் என்ன செஞ்சால் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இதில் உணவு முறையில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தஞ்சோறு எல்லாம் உளுந்து பயன்படுத்தக்கூடிய கஞ்சி, உளுந்து பயன்படுத்தி செய்யக்கூடிய களி, இப்படி நிறைய விஷயங்களை கருப்பு உளுந்து பயன்படுத்தி செய்யலாம். இந்த இடுப்புக்கு மூட்டுக்கு இந்த மாதிரி கால் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இதாட்டு இருக்கும். அப்புறம் காணத்துவையல், காணத்தில் வந்து நிறையா இது செய்யலாம். காணத்தில் கஞ்சி செய்வாங்க, காணத்தில் துவையல் செய்வாங்க, காணத்தில் குழம்பு வைப்பாங்க. காணத்தை வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் காணம்னு சொல்லுவாங்க, கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அங்கே சென்னை பக்கம்லாம் நான் இப்போ இடையில தான் கேள்விப்பட்டேன் கொள்ளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அதை பயன்படுத்தி செய்யக்கூடிய உணவுகள்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால்
நாட்டுக்கோழி முட்டையில் நீங்கள் சாப்பிட்டீங்க, நாட்டுக்கோழி முட்டையை வந்து பயன்படுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பு. இல்லை கிடைக்காத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு முட்டையும் பயன்படுத்திக்கலாம். முட்டை, உளுந்து, கொள்ளு, காணம் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் முட்டுக்கெல்லாம் பயங்கர எஃபெக்டாக இருக்கும். நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அந்த உணவுலேயே சரியாயிரும் உங்களுக்கு. இந்த உடம்புல இருக்கக்கூடிய 108 வருமம்னு சொல்கிறாங்கல்ல, அதில் ஒவ்வொரு வருமமும் எப்படி எப்படி பயன்படுது, எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், எப்படி அது மூலமாக நோய்களை குணப்படுத்தணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது பயன்படணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.